புதுவை குரல் செய்திகள். புதுச்சேரியில் மகளிர் உரிமைகளுக்காக பாடுபடும் சமூக சேவகி சுயேட்சை வேட்பாளர் கலாசங்கரன் அலமாரி சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு 26 வேட்பாளர் களத்தில் உள்ளனர். இதில் சுயேட்சை வேட்பாளர் சமூக சேவகர் கலாசங்கரன் அலமாரி சின்னத்தில் போட்டியிடுகிறார். மேலும் இவர் புதுவை ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் அனைத்து சமையல் கலை தொழிலாளர் நல சங்கத்தில் செயலாளராக தொடர்ந்து 15 வருடமாக பதவி வகித்து வருகிறார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இது தொடர்ந்து பெண்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவதில் முதன்மையாக செயல்பட்டு வருகிறார். அரசின் நலத்திட்ட உதவிகளை பல பெண்களுக்கு உடனடியாக வாங்கி கொடுத்து வருகிறார். மேலும் காரைக்கால், திருநள்ளாறு, கோட்டுச்சேரி பகுதிகளில் வாக்கு சேகரித்து பெரும் அளவில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பொது சேவை செய்யவும், மக்களை பராமரிக்கவும், பெண்களுக்கு உண்டான சுய உரிமைகளை வாங்கி கொடுக்கவும், வேலை வாய்ப்பு திட்டங்கள் வாய்ப்பும், ரோடு பராமரிப்பு, பொது சேவை செய்ய தான் எனக்கு ஆசைப்பட்டு அரசு நிற்கிறேன். விஜயா ஒழிப்பு திட்டத்துக்கு நான் கொஞ்சம் ஈடுபட்டு பாடுபட்டு ஒழிப்போம். மக்கள் ஓட்டு வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது. நாங்களும் காரைக்கால் கோயில் சென்று ஓட்டு கேட்டு வந்துருக்கிறோம். ஒரு வாரமாக பிரச்சாரம் தான் இருக்கிறோம். இளைஞர்மேடு, காரைக்கால், இந்த திருநள்ளார் எல்லாமே ஓட்டு கேட்டு வந்துருக்கிறோம். மக்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு உண்டான உரிமை திட்டங்கள் செய்யவும், விதவை பெண்களுக்கு சம உரிமை, இந்த பென்ஷன் கனவாக கைப்பற்ற பென்ஷன் வாங்கி கொடுக்க உதவி செய்கிறேன். இப்போ நான் அலமாரி சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக இருக்கிறேன்.